வணக்கம் பக்தர்களே, யாவருக்கும் உரைப்போமில் நாம இது நாள் வரைக்கும் சிவபெருமானின் திருவிளையாடல்களையும் 63 நாயன்மார்களின் பெருமைகளையும் தெரிஞ்சுட்டு வந்தோம். இனிமே நாம அன்னை உமாதேவியின் சக்தி லீலைகளையும் அவள் பக்தர்களுக்கு எப்படி கருணை உள்ளம் கொண்டு தாய் உள்ளத்தோடு எல்லாரையும் அருள் பாலித்து காத்து வந்தாள் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம அம்பாளோட திருக்கதை எதை பத்தி பார்க்க போறோம்னா மகிஷாசுர மர்தினி திருக்கதையை தான் நாம முதல்ல கேட்க ஆரம்பிக்க போறோம். நான் சொல்லும் போதே உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு தெரியுது. அதனால நான் டக்குன்னு கண்டென்ட் உள்ள போயிடுறேன். அரக்கர்களின் ராஜா தான் ரம்பன். இந்த ரம்பனுக்கு பிரம்மதேவரோட பூரண ஆசீர்வாதம் இருந்தது. அதனால அந்த மமதையில என்ன பண்ணான், எல்லா மக்களையும் தேவர்களையும் அடக்கி ஆள ஆரம்பிச்சான். ஒரு நாள் அவன் அழகான ஒரு பெண் மேல காதல் வயப்பட்டான். அந்த பெண்ணா எப்படி இருப்பான்னா எருமை உருவம் கொண்டவளாக இருந்தா. அவ பேரு மகிஷினி. அதனால இந்த ரம்பனும் ஒரு ஆண் எருமையா மாறி அவளை கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா இந்த ரம்பனோட போராத நேரம் கல்யாணம் பண்ணிட்டு அந்த மகிஷினி கூட வாழ்ந்துன்னு வரும்போது வேறொரு எருமையால தாக்கப்பட்டு மாண்டு போறான். மகிஷினி என்ன பண்றா, தன்னுடைய கணவர் இல்லாத இந்த உலகத்துல நானும் இருக்க மாட்டேன், நானும் இறந்து போறேன்னு சொல்லி முடிவெடுக்கிறா. அந்த சமயத்துல அந்த அரக்கி கர்ப்பமா இருக்கா. கர்ப்பமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன மாய்த்து கொள்ள போறேன்னு முடிவெடுத்து அவ நெருப்புல விழும்போது அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை எப்படி இருக்கு, மனித உடலும் எருமை தலையும் உடையவனாக இருக்கான் அந்த அரக்க குழந்தை. அந்த குழந்தை தான் மகிஷாசுரன். அவன் அரக்கர் குலத்துக்கு தலைமை ஏற்கிறான், அவனோட அப்பா மாதிரியே. அதே போல பிரம்மதேவரை நோக்கி தன் சக்தியை பல மடங்கா பெருக்கணுன்றதுக்காக பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருக்கான். அவனுடைய தவம் ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கு. அவனோட தவத்தை பார்த்து சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிகிறான். அவனோட தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவர் அவன் முன்னாடி தோன்றி, உனக்கு என்னப்பா வரம் வேணும், ஏன் என்ன நினைச்சு தவம் பண்ண அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவன் சொல்றான், இந்த உலகத்துல நான் எல்லா வகையிலையும் சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு ஆண்மகனாலையும், தேவர்களாலேயும் மனிதர்களாலேயும் எந்த ஆண்மகனாலையும் நான் கொல்லப்படக்கூடாது, எனக்கு இறப்பு வரக்கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வரத்தை வாங்கிடுறான். உடனே பிரம்மதேவரும் மகிழ்வா, சரி நான் நீ கேட்ட வரத்தை தரேன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அவ்வளவுதான். இவ்வளோ பெரிய வரத்தை வாங்கின அவன் அசுரன் சும்மா இருப்பானா? ஈவு இறக்கமே துளி கூட இல்லாம எல்லாரையும் மனிதர்கள் தேவர்கள் என அத்தனை பேரையும் அடிமையாக்கி அவனுடைய ஆட்சியின் கீழே பெரும் துன்பத்தை விளைவித்து வந்தான் அத்தனை பேருக்கும். இப்போ இவனோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. மகிஷாசுரனின் அட்டுழியத்தையும் கொடுமையையும் தாங்க முடியாத 3 லோகத்தை சேர்ந்த மக்களும் தேவர்களும் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க இந்த அரக்கன் கிட்ட இருந்துன்னு. அப்போ உடனே என்ன பண்றார், சிவன் மகாவிஷ்ணுவையும் பிரம்மதேவரையும் கூப்பிட்டு 3 தெய்வங்களும் ஆலோசிக்கிறாங்க. ஏன்னா இவனோட மெயினே என்னது, எந்த ஆணாலையும் நான் சாகக்கூடாதுன்னு வரத்தை வாங்கி வச்சிருக்கான். இந்த பிரம்மதேவர் அந்த வரத்தை போய் கொடுத்துட்டார். இப்ப எப்படி அவனை அழிக்கிறது? அப்போ ஒரு பெண்ணை வச்சுதான் இவனை அழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு 3 பேரும் பேசி கடைசியில பார்வதி தேவியை கூப்பிட்டு தங்களுடைய 3 பேரோட சக்தியையும் ஒன்று திரட்டி பராசக்தி கிட்ட கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு, நீதான் இந்த மக்களை எல்லாரையும், இந்த தேவர்கள் எல்லாரையும் மகிஷாசுரன்ட்டேந்து காப்பாற்றணும், அதுக்கு நீ அவனை அழிக்கணும், இந்த மாதிரி அவன் ஆணால் அழியக்கூடாதுன்ற வரத்தை வாங்கியிருக்கான், இது ஓம் பொறுப்புன்னு சொல்லிடுறாங்க 3 பேரும் தேவர்களும். உடனே அன்னை பார்வதி தேவியும் சரின்னு அதுக்கு ஒப்புதல் எடுத்துக்கிறாங்க. ஒப்புதல் அவங்க எடுத்துக்கிட்டதும் அத்தனை தேவர்களும் தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அம்பாள் கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுறாங்க. இப்போ அம்பாளுக்கு 3 பேரும் தேவர்களின் சக்தியும் இருக்கு, அத்தனை தெய்வங்களுடைய ஆயுதங்களும் கையில இருக்கு. இப்போ அம்பாள் அவங்களோட டேர்ன் ஆரம்பிச்சுட்டாங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் மகிஷாசுரனுக்கு. ஏன்னா இப்போ இவங்க எப்படியாவது அவனை போக்கு காட்டி தானே சாகடிக்கணும். அதுக்காக ஒரு பிளானை போடுறாங்க. அம்பாள் சிம்ம வாகனத்துல கைலாயத்துக்கு ஆகாய மார்க்கமாக போறாங்க. அப்போ அம்பாளோட அழகை பார்த்து மயங்கிடுறான் மகிஷாசுரன். அன்னை சக்தியை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற கெட்ட எண்ணம் அவன் கெட்ட மனசுக்குள்ள வந்துடுது. அப்ப என்ன பண்றான், தன்னோட பணியாளை அனுப்பி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இதை அந்த வேலைக்காரனும் அம்பாள் கிட்ட சொல்லும் போது அம்பாள் என்ன சொல்றாங்க தெரியுமா, என்னை யார் போர்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுக்கு உன்னுடைய தலைவன் தயாரான்னு போய் கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சரின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்து மகிஷாசுரனும் அம்பாள் கூட போர் புரியறதுக்கு தயாராகி வரான்.
அம்பாளுக்கும் மகிஷாசுரனுக்கும் கடுமையான போர் நடக்குது. 2 பேருக்கும் இடையில அவனை வீழ்த்த அவன் ரத்தம் விழற இடம் எல்லாம் மறுபடியும் உயிர் வந்துகிட்டே இருக்கு. திரும்பி இன்னொரு மகிஷாசுரனா உருவாகிட்டு வந்துட்டே இருக்கான். உடனே அன்னைக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. டக்குன்னு என்ன பண்றாங்க, தன்னுடைய திரு உருவமான மகா காளியோட உக்ரமான உருவத்தை எடுத்து இந்த மகிஷாசுரனுடைய ரத்தம் சொற்ற இடத்த எல்லாத்தையும் கீழே பூமியில விழுந்தாதானே உனக்கு உயிர் வரும், இந்த ரத்தத்தை என்ன பண்றேன்னு அந்த மகா காளி குடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி 10 நாள் கொடிய இந்த அசுரனோட போர் நடந்து அந்த ரத்தத்தை குடிச்சு மகிஷாசுரனை அழித்து இந்த உலக மக்களை காப்பாற்றி விடுகிறாள் அன்னை மகிஷாசுர மர்தினி. இதை தான் நம்ம நவராத்திரி விழாவாகவும் நாம் கொண்டாடுகிறோம். உங்களுக்கு எல்லாம் கதை பிடிச்சிருக்கா? அடுத்து இன்னொரு சக்தியின் திருவிளையாடலை பார்க்கலாம். நன்றி. ஓம் சக்தி.